ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்பவே ருசியான எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு நமக்கு மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பொங்கி வராது. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துருங்க. இப்போ சாம்பார் செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 பூண்டை இடித்து போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும். அப்புறம் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்துக்கு நீல வாக்கில் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா லைட்டாக வதங்கினா போதும். அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீன்ஸு, கேரட், அவரைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடிஷ்னலாக பூசணிக்காய் இந்த மாதிரி எது இருக்கோ உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் நிறைய காய்கறி போட்டு நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு காய்கறி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா வதங்கி வரட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சின்ன டீஸ்பூன் தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா கலரு. இது நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் தோல் அது நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் சின்ன சைஸில் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் திக்காக தான் நான் கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ காய்கறிலாம் நல்லா இப்போ வேக வைக்க போகிறோம். அதனால் இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல காய்கறிலாம் நமக்கு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுறலாம். நீங்கள் உப்பு காரம்லாம் ஏதாச்சும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா காய்கறியில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம இது வேகிற டைமில் இப்போ நம்ம பருப்பெல்லாம் நல்லா விசிலில் அடங்கிச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸ்க்கு ஏதாச்சும் வச்சு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே காய்கறியும் நமக்கு நல்லாவே வெந்துச்சு. இப்போ இந்த பருப்பை அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாம்பார் திக்னஸ் ஏற்றுக்க மாதிரி கொஞ்சம் தண்ணி அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சாம்பார் பொடி இல்லைனா உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த எல்லாமே நல்லா கொஞ்சம் திக்காகி வரணும். சாம்பார் கொஞ்சம் லைட்டாக திக்காகி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையோ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான கதம்ப சாம்பார், அதாவது காய்கறி சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.